பிரைஸ் தி லார்ட். இன்றைக்குமாய் நாம் தேவனுடைய செய்தி நாம் கேட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தோடு செல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு புஸ்தகத்தை குறித்து அதிலிருந்து நாம் தியானம் செய்தோம். யோபுவை குறித்து சொன்னேன். யோபுவை குறித்து கர்த்தரே ஒரு பெரிய சாட்சி கொடுத்தார். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல ஒரு மனுஷனும் பூமியில் இல்லை. எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. ஸ்தோத்திரம். இப்படி தான் தேவ பிள்ளைகளாகி நாமும் வாழ வேண்டும். யோபுக்கிட்ட நிறைய கற்றுக்கொள்ளணும். ஆமாம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது யோபுக்கிட்ட. அதையும் நாம் தெரிஞ்சு அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பைபிளில் தானே இருக்குது. யோபு சரித்திரம் தானேன்னு எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சரியானபடி விசுவாசம் கொள்ள முடியாதபடி சில தடைகள் இருக்குது. அதையெல்லாம் நாம் தியானித்து அதிலிருந்து நாம் விலகி நடக்கும்போது நாம் மிகவும் ஆசீர்வாதமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாகவும் நீங்கள் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமாக இருக்க நாடுங்கள். தேவனுக்கும் முன்னாடியே நாம் யோக்கியமாக இருக்கணும். பூமியில் இருக்கிற மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம யோக்கியமாக இருக்கணும். நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். நல்ல சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நல்ல மனிதன் மாத்திரம் மிகவும் நல்ல மனிதன். ஆகவே நல்ல மனிதன், மிகவும் நல்ல மனிதனுக்கு ஏன் துன்பங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, இழப்புகள் வருகிறது, ஏன் மரணம் போன்ற பயங்கரமான காரியங்கள் வருகிறது, ஏன் வருகிறது? அதான் கேள்வி. ஒரு தவறு செய்கிறான் துன்மார்க்கன், அவனுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வருகிறது. அவன் பண்ணின திமிருக்கு, அவன் பண்ணின நடவடிக்கைகளுக்கு அது சரிதான் அப்படின்னு எல்லாருமே கூட விட்டுருவாங்க. ஆனால் நல்ல மனிதனுக்கு, மிகவும் நல்ல மனிதர்களுக்கு கஷ்டங்கள் வந்தால் அது ஏன் என்று கேட்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக கேட்க வேண்டியதாக தான் இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கு என்ன காரணம், ஏன் அப்படி வருகிறது என்றால் தேவன்தான் காரணம் என்று ஒரு கூற்று. தேவன்தான் இதற்கெல்லாம் காரணம். எப்படி சொல்கிறீங்க? தேவன்தான் அந்த கஷ்டத்தை யோபுவுக்கு அனுமதித்தார். ஓஹோ, அப்படியா? ஏன் தேவன் அப்படி கஷ்டத்தை அவனுக்கு அனுமதித்தார்? ஏன் அது அனுமதித்தார்? நல்ல மனுஷனாச்சே, நல்ல மனுஷனுக்கு ஏன் இதெல்லாம் அனுமதிச்சார் தெரியல. கேட்டால் அவர் தேவன், அவர் தேவாதி தேவன், அவர் என்ன வேணாலும் செய்வார். அவர் என்ன வேணாலும் செய்வதற்கு அவருக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. நமக்கு நல்லதும் செய்வார், நமக்கு கெட்டதும் செய்வார். ஆகவே ஏனென்றால் அவர் தேவன், அதனால் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல மனிதர்கள் நிறைய துன்பங்கள், நிறைய இழப்புகள், கஷ்டங்கள், நிறைய மரணங்கள், நிறைய மனஸ்தாபமான காரியங்கள் நடக்குது. சகிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மை என்ன? இதெல்லாமே இதில் எல்லாவற்றிலும் உண்மை என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கும்போது யோபு 1:10 தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லலை, பிசாசு சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? படிமா. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பிசாசு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அவன் விருதாவாகவா உம்மை துதிக்கிறான்? விருதாவாகவா உமக்கு பிரியமாக நடக்கிறான்? விருதாவான்னா அவன் சும்மா வேலை இல்லாமையா உமக்கு பிரியமாக நடக்கிறான்? அவனை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவனுக்கு பெருக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, அவனை சுற்றிலும் வேலி அடைத்து
நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க, ஆகவே அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு பிசாசு சொல்கிறான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? யோபுவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு தீமை செய்யலை, நன்மை தான் செய்தார். அவனை ஆசீர்வதிக்கிறார், அவன் சம்பத்தை பெருக பண்ணுகிறார், அவனை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஊஸ்து தேசத்தில் இந்த யோபு மாதிரி ஒரு மனுஷனும் இல்லை. அவ்வளோ பெரிய மனிதனாக அவன் எல்லா செல்வமும் பெற்று சுகமாய் அவன் வாழ்ந்து வருகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் அப்படியானால் இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உண்டான இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னால் நான் நேரடியாகவே சொல்ல வருகிறேன். யோபு 3ஆம் அதிகாரம் 25, 26 2 வசனங்களை வாசிக்கலாம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிரைஸ் தி லார்ட். இங்கே யோபு சொல்கிறாரு, நான் விசுவாசி தான், ஆனாலும் நான் பயந்த சுபாவம் உள்ளவன், பயந்து கொண்டு இருந்தேன். நான் எனக்கு என்னெல்லாம் வந்து விடுமோ என்று நான் பயந்து கொண்டிருந்தேன் பாருங்க. அந்த நான் பயந்த காரியம் எல்லாம் எனக்கு வந்து விட்டது. நான் அஞ்சினது எல்லாம் எனக்கு வந்து விட்டது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்து விட்டது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ யோபுக்கு வந்த உபத்திரவுக்கு யார் காரணம், என்ன காரணம் என்று சொன்னால் யோபுவுக்கு உண்டாயிருக்கிற ஒரு பயம். பயம் பொல்லாதது. அதனால் பயத்தை நாம் நீக்கி வாழ வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஒரு சத்தியம். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவனுடைய சத்தியத்தை அறியணும். ஒரு விசுவாசியாய் ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு நாம் பயந்த சுபாவம் உள்ளவர்களாய் ஜீவிப்பதை தேவன் விரும்புவது இல்லை. அப்போது பிசாசு உள்ளே நுழைவதற்கு நிறைய காரணம் இருக்குது. பாவம் செஞ்சால் உள்ளே வந்துடுவான், அவிசுவாசம் கொண்டால் உள்ளே வந்துடுவான், முரட்டாட்டமாய் ஜீவித்தால் உள்ளே வந்துடுவான், கீழ்ப்படியாமல் இருந்தால் உள்ளே வந்துடுவான், தேவனுக்கு சித்தம் செய்யாமல் இருந்தால் பிசாசு உள்ளே வந்துடுவான், பிறரை மன்னிக்காத ஜீவியம் செய்து கொண்டிருந்தால் பிசாசு உள்ளே வந்துடுவான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் மிகவும் பிரதானமானது என்ன என்று சொல்லி கேட்டிங்கன்னா பயம்தான். பிசாசு உள்ளே நுழைவதற்கு பிரதானமான ஒரு காரியம் என்னென்றால் பயம். பயத்தை வைத்து தான் பிசாசு உள்ளே நுழைகிறான். ஆகவே பயம், அது பயத்தின் அடிப்படையில் என்ன செய்யுது, ஜனங்களை தனக்கு அண்டையில் அது சேர்த்து வைத்திருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயமே இருக்கக்கூடாது. 366 இடத்துல இடம் இருக்குது, பயப்படாதிருங்கள் என்று எழுதியிருக்குது. தினம் ஒரு வார்த்தை கூட எடுத்து வச்சுக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் ரொம்ப விரும்புகிறார். அவர் பயத்தோடு மக்களை படைக்கலை. ஆதாம் ஏவாளை பயத்தோடு படைக்கலை. ஆண்டவர் வரும்போது அவங்க 2 பேரும் செல்ல பிள்ளைங்க. எப்படி அப்பா வீட்டுக்கு வரும்போது எப்படி குழந்தைங்க அப்பான்னு ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்குமோ, அதுபோல் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வருவார். இவங்க 2 பேரும் ஓடி போய் ஆண்டவரை கட்டி அடைச்சி அவரோடு கூட அவ்வளவு செல்லமாக செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த ஏதேன் தோட்டத்தில். எப்போ இந்த பிசாசு அவங்கள வஞ்சித்து பாவம் செய்ய வச்சு தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையான வேலையை செய்ய வச்சானோ, கீழ்ப்படியாமல் அந்த கனியை பறித்து வேண்டாம் என்று தேவன் விளக்கினதை அதை பறித்து சாப்பிட வச்சான் பிசாசு. அவர்கள் சாப்பிட்ட பொழுது அவர்களுக்குள்ளே பாவம் உண்டானது, அவர்கள் பயம் உண்டானது. அப்புறம் தேவன் வரும்போது அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அவர் ஆதாமே என்று தேடும்போது அவன் காணவே இல்லை. நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கும்போது அவர் சொல்கிற, ஆண்டவரே நான் பயந்து, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் பயந்து நான் தோட்டத்தில் ஒளித்து கொண்டு இருக்கிறேன், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னான்.
அவன் அங்கே தொடங்குச்சு பயம், அங்கே வந்துச்சு பயம். அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு ஒன்று இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? அது ஒரு நாள் அழகாக அதை பற்றி நிறையா பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னன்னா, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அவ்வளோதான். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மற்றபடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதான் தேவன் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் ஒரு பாசிட்டிவான ஒரு சக்தி, நேர்மறையான ஒரு சக்தி. அது நமக்கு பலனை கொடுக்கும். அதே மாதிரி பயம் ஒரு எதிர்மறையான சக்தி. நாம் விரும்பாததை அது நமக்கு கொண்டு கொடுத்து விடும். அதனால் சோத்திரம், தேவையில்லாத காரியங்கள் நிறைய தீமைகள் நம்முடைய வாழ்க்கையை நிறைச்சிரும். பயமே இருக்கக்கூடாது. இந்த ஆவிக்குரிய மண்டலம் எப்படி வேலை செய்கிறது என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். விசுவாச பிரமாணம், ஆவிக்குரிய பிரமாணம், ஆவிக்குரிய விதியை தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் நாம் எல்லாம் ஆவிக்குரிய மக்கள். ஆவிக்குரிய மண்டலம் எப்படி வேலை செய்கிறது என்றால், அங்கே இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யுது, தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலம் வேலை செய்கிறது. அதாவது விசுவாச வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், தேவனுடைய சத்திய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில், ஆண்டவரே இப்படி செய்யணும்னு சொல்கிறீங்களா, ரைட், நான் இதுபடி நான் செய்கிறேன் அப்படின்னு நாம் அதை ஒத்துக்கொண்டு சந்தோஷமாய் அந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிஞ்சு நாம் நடக்கும்போது தைரியம் நெஞ்சில் என்ன இருக்குங்க, தைரியம் இருக்கும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எப்போ நம்ம தவறு செய்தால் பயம் வந்துடும். இதான் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, நீ தவறு செய்தால் நீ பயந்துரு, அவன் பட்டயத்தை விருவதாக வைத்திருக்கவில்லை, வச்சிருக்கிறான், போட்டு தள்ளிடுவான். ஆகவே நீ நீதி செய், நீ கீழ்ப்படி, நீ உத்தமனாயிரு, பயப்படாத. அல்லையிலே சொல்லாமா, பயமே வராது, தைரியமாக இரு. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். அல்லையிலே சொல்ல பார்ப்போம். தைரியமான பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க ஆமாம் நம்மளால் முடியும். ஆகவே ஸ்தோத்திரம், இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறுறதுன்னு என்னது, பாவம் செஞ்சுட்டு, பாவம் செய்கிறதுன்னு என்னது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி நம்ம கண்ணீர் விட்டு கதறி எப்படியாச்சும் போராடி யுத்தம் பண்ணுனா நம்முடைய போராட்ட குணத்தினால தேவனை மாற்றிடலான்னு நினச்சா அதெல்லாம் மாறாது. நிறைய விசுவாசிகளுக்கு தெரியல. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நான் ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்கிறேன். உதாரணம், யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் ஆயிப்பட்டினத்தை பிடிக்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க போகிறாங்க. ஆனால் அங்கே போகும்போது அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் தான். நம்ம கொஞ்சம் பேர் போனாவே பிடிச்சிடலான்னு தான் கொஞ்சம் பேரோடு போனாங்க. ஆனாலும் அவர்கள் வீறு கொண்டு எழும்பி இந்த இஸ்ரவேல் ஜனர்களை ஓட ஓட துரத்தி புறமுது காட்டி ஓட வச்சாங்க. அவங்கள 36 பேர்த்த பட்டயத்தால் வெட்டி கொண்டு போட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க எரியோவுக்கு அப்புறம் நடந்த இந்த முதல் யுத்தத்திலேயே படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க, படுதோல்வி. அப்போது யோசுவாவும் இஸ்ரவேல் மூப்பர்களும் போய் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்தாங்க. எப்படி விழுந்தாங்க? தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாயங்காலம் மட்டும் பெட்டிக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேலே புழுதிகளை வாரி போட்டு கொண்டு கிடந்தார்கள். புழுதிகளை வாரி தலையில் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்கிறாங்க, கதறிக்கிட்டு கிடக்கிறாங்க. தேவன் வந்தார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10-12 அதில் பார்க்கும்போது தேவன் வந்தார். தேவன் யோசுவாவை பார்த்து, யோசுவா எழுந்துரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?
நீ இப்படி உட்கார்ந்து இப்படி வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு மூங்கப்புறம் விழுந்து உங்காமல் திங்காமல் இப்படி சீராடிக்கிட்டு மாறாடிக்கிட்டு இப்படியெல்லாம் போராடிக்கிட்டு நீ கடந்தாலாம் உன்னைய நான் ரட்சிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ஏற்றதல்ல. இன்றைக்கி இப்படி விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, மன்றாட்டு ஜெபம், போராட்ட ஜெபம் அப்படின்னெல்லாம் பயங்கரமான போராட்டம். ஆண்டவர்கிட்ட போய் அவர் கையை முறுக்கி நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடலான்னு போராடிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ரொம்ப பெரிய பக்தியாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய மண்டலம் அப்படி வேலை செய்கிறதில்லை. இன்றைக்கி படிங்க யோசுவா 7ஆம் அதிகாரம் 10, 11, 12. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீட்டானார்கள். நீங்கள் சாபத்தீட்டானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். அவ்வளோதான் விஷயம். நீ இப்படி 40 நாள் படுத்திருந்தா கூட நான் உனக்கு இறங்க முடியாது. நீ ஆவிக்குரிய மண்டலம் எப்படி வேலை செய்கிறது நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இஸ்ரவேல் பாவம் செய்து விட்டது. நான் சொல்லியிருந்தேன், நான் உடன்படிக்கை பண்ணியிருந்தேன், நீங்கள் இந்த எரிகோவுக்குள்ளே யுத்தம் பண்ணணும், ஆனால் அதுக்குள்ளே இருந்து எதையும் நீங்கள் எடுத்து கொள்ளக்கூடாது. நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். ஆனால் இஸ்ரவேல் பாவம் செய்தது. நீங்கள் அப்படி உங்களுக்குள்ளே யாரோ ஒருவர் பாவம் செய்திருக்கிறீங்க. அவங்க அதை எடுத்து அந்த பண்டமாடிகளுக்குள்ளே அந்த சாபத்தீட்டானதை எடுத்து ஒழித்து பண்டமாடிகளுக்குள்ளே ஒழித்து வச்சு இருக்கிறீங்க. நான் அதை பார்த்தேன். அது யாரோ ஒருவர் செய்தது. எல்லாருக்கும் அது என்னவாயிடுச்சு? எல்லாருக்கும் அது தீட்டா போச்சு, பாவமாக போச்சு. அதனால் சாபத்தீட்டானதுக்குள்ளே நான் வரமாட்டேன். ஆகவே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாவிட்டால் நான் உங்களோடு கூட வர்றதில்லை. அல்லையே சொல்லுவோமா? ஆமாம். நீங்கள் அதை உங்கள் நடுவிலிருந்து எடுத்து நிர்கிரகம் பண்ணுங்க. அந்த பாவத்தை, எனக்கு பிடிக்காததை எடுத்து நீங்கள் அழிச்சிருங்க. அப்புறம் நான் உங்கள் கூட வர்றேன். அப்புறம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும். அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஜெயத்தின் மேல் ஜெயம் வரும், ஜெயத்தின் மேல் ஜெயம் வரும். ஆகவே நீங்கள் சும்மா அழுதுகிட்டு போராடிக்கிட்டு அப்படியே சினிங்கிக்கிட்டே இருந்தால் நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே விஷயந்தான், திருந்திக்கோ. நீ திரும்பினால் நான் உன்னிடத்தில் திரும்புவேன். அல்லையே சொல்லுவோமா? ஆமாம். ஒரே விஷயந்தான், நீங்கள் என்னை தேடினால் என்னை கண்டடைவீர்கள், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டுருவேன். அவ்வளோதான். நாம் எந்த அளவுக்கு தேவனை நாம் பலவந்தம் பண்ணி தேடுகிறோமோ, அவரை ஒட்டி கொண்டிருக்கிறோமோ, அவருக்கு பிரியமானதை செய்து செய்து நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமோ, அது வரைக்கும் தேவனையும் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் அவருடைய பெருக்கத்தையும் நம்மை விட்டு யாராலும் எடுக்க முடியாது. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். அது பெருகிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். ஆகவே சோத்திரம். ஜனங்கள் பாவம் செய்தார்கள், தேவனுடைய கட்டளை உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே ஒளித்து வைத்தார்கள். அதை உங்களை விட்டு எடுத்து நிர்கிரகம் பண்ணாவிட்டால் நான் உங்களோடு கூட வரவே மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவன் நம்ம குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். அவர் எப்பொழுது என் வீட்டிலையே இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தேவனுக்கு விரோதமான எல்லாத்தையும் தூக்கி கடாசி இருங்க. அல்லேலூயா. எடுத்து போடுங்க. மனதை விட்டு எடுங்க, வீட்டை விட்டு எடுத்துருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். ஏனென்றால் தேவன் ஒழுக்கத்தின் தேவன், தேவன் ஒழுக்கத்தின் தேவன், நீதியின் தேவன், நல்ல தேவன் அவர். நீ தப்பாக பண்ணிட்டு தேவனும் கூட வரணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாத. உன் பாவ செயல்கள், உன் அருவருப்பான செயல்களோடையெல்லாம் நான் தேவன் வரணும்னு ஆசைப்படாத. கையை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு நினைக்காத. அழுதா வந்துடுவார், சீராடுனா வந்துடுவார், போராடுனா வந்துடுவார்.
அவர் மடக்கிடலாம், ஒன்றும் மடக்க முடியாது. நீ திருந்தினால் அவரிடத்தில் திரும்புவார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் ஆவிக்குரிய மண்டலம். ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய விதி என்ன என்றால், தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய உடன்படிக்கைகளும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் தேவன் உங்களோடு தான் இருப்பார். நீங்கள் அதை விட்டுவிடும் போது, உடன்படிக்கையை கட்டளையை நீங்கள் மீறும்போது கர்த்தர் உங்களோடு வர முடியாது. நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், நான் வருகிறேன். அதான் இங்கே சொல்கிறார். யோசுவா, இஸ்ரவேல் மூப்பர்களே, நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள், நான் உங்களோடு வருகிறேன். சரின்னு அன்னைக்கு சரிப்படுத்திக்கிட்டாங்க. சரிப்படுத்திட்ட பிறகு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அந்த கானானில் தேசம் முழுவதையும் ரட்சித்து தேவன் இஸ்ரவேலர்களுக்காக கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் தன் வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். நாம தான் எங்கேயோ கோணலும் மாணலுமான சந்ததியாக தப்பு பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்கிறது? தேவன் தான் இதை அனுமதிக்கிறார், கர்த்தர் தான் என்னை அடிக்கிறார், கர்த்தர் தான் இந்த தீமையை கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் என்ன செய்யுது? பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இல்லை, யோபு ஒரு வசனம் சொல்லுகிறாரு, நீ உன்னை நீதிமானாக்குறதற்காக என்னை குற்றவாளி ஆக்குவாயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரிய மண்டலம் எப்படி வேலை செய்கிறது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உடன்படிக்கை கட்டளையை தான் தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலம் வேலை செய்யுது. நம்முடைய சொந்த மாம்ச புத்தி, மாம்ச முயற்சி, சரீர முயற்சி, அற்ப பிரயோஜனம், அதை எடுத்து ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெயிக்கலான்னு நினச்சா அங்கே நடக்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்போ விசுவாசம் எங்கிருந்து வருது? தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வருகிறது. எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்ப முடியும், ஆனால் என்ன செய்யாது? காண முடியாது. நாம் நம்புகிறது அவராலே வரும். நாம் விரும்புகிற, நாம் நம்புகிற என்ன விரும்புவோம்? நல்ல காரியங்களை விரும்புவோம், நல்ல காரியங்களே விரும்புவோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நல்ல காரியங்களை நீ விரும்புகிறாய், நல்ல காரியங்களை உனக்கு கொடுக்க அவரும் விரும்புகிறார். நன்மை வரும், நன்மை வரும். நான் அளிக்கும் நன்மைக்காக என் ஜனங்கள் என்னை தேடி ஓடி வருவார்கள் என்றே சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு நன்மையை அளிப்பேன், தீமையை அல்லனே சொல்லிட்டார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நன்மையை கொடுக்கிற தேவன், தீமையை கொடுக்க மாட்டார். அப்போ அவர் கொடுக்கிற நன்மைக்காக அவர்களுடைய பிள்ளைகள் ஓடி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நானெல்லாம் அவர்கிட்ட ஓடி போய் நன்மைக்காக அவரிடத்தில் இருப்பேன். அல்லேலூயா. விசுவாசிப்பேன். விசுவாசமானது எனக்கு நன்மை வரும் என்று சொல்லுகிறது, ஆனால் அது காண முடியவில்லை. ஆனால் நம்புவதற்கு உறுதியாக இருக்கிறது. அவர் சொன்னால் அதை செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த பயம் என்ன சொல்கிறது என்றால், பயம் விரும்பாத காரியங்களை நடப்பிக்கிறது. நடக்கக்கூடாதவைகளையெல்லாம் பயம் என்ன செய்யுது? பதற்றம், பயம், எல்லா தீமைகளையும் நம்ம கொண்டு வந்து நம்ம மேலே போட்டுரும். யோபு 1:4 5 வாசிப்போம். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான். இது ஒன்றும் தப்பாக தெரியல, நல்லதாக தான் தெரியுது. தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லுகிற ஒரு பயம், பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறது, பயந்து பலி செலுத்துவது. யோபு தான் தேவனிடத்தில் பெற்ற பிள்ளைகள், தான் தேவனிடத்தில் பெற்ற எல்லா செல்வங்கள் எல்லாமே தங்கள் பிள்ளைகள் செய்கிற பாவத்தினால் அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம், அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம். பாருங்கள், இந்த பயத்தினால தான் அவனுடைய ஜெபம், இந்த பயத்தினால தான் அவன் பலி செலுத்துகிறான். ஆண்டவர் சொல்கிறார், பலியை அல்ல கீழ்ப்படிதலையே விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன்.
பலியை அல்ல, உன்னுடைய ஜெபத்தையும் அல்ல, இந்த பயந்து பயந்து பண்ணுற இந்த ஜெபமும் அல்ல. என்ன செய்யுது? உன்னுடைய கீழ்ப்படிதலை, எனக்கு ஏற்றபடியாக உன்னுடைய கீழ்ப்படிதல் இருந்தால் அது நலமாக இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம், பிள்ளைகள் கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வா, நீயும் கீழ்ப்படிந்து நட, அதே போதும். ஆகவே ஸ்தோத்திரம், தீமைகள் நடந்து விடுமோ, தீமைகள் என் வாழ்க்கையில் வந்து விடுமோ, என் பிள்ளைகள் மேல் வந்து விடுமோ, என் குடும்பத்தில் வந்து விடுமோ என்ற இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயத்தினால தான் இன்றைக்கி விசுவாசிகள்லாம் இன்றைக்கி கிறிஸ்தவ ஜீவியமே செஞ்சிட்ருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆலயத்துக்கு செல்வது எதற்கு? ஒழுங்காக கோயிலுக்கு போகலின்னா குடும்பத்தில் என்ன வந்துடும்? கஷ்டங்கள் வந்து விடும். அதிகாலை ஜெபம் எழும்பி செய்யலைன்னா கஷ்டம் வந்துடும். இரவு ஜெபம் செய்யணும். காணிக்கை கொடுப்பது கூட பயத்தினால தான் கொடுக்கறது. ஒருவேளை நம்ம கொடுக்காமல் போயிட்டா எல்லாமே அழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி பயந்து நீ செய்யணும் என்று வேதம் சொல்லலை. பயந்து நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லலை. சங்கீதம் 100ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா அழகான சங்கீதம். அதில் சொல்லிக்குது 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். நீ வரும்போது என் குடும்பம் அழிஞ்சிரும், நான் போகலைன்னா என் குடும்பமே வீணாக போயிடும், அப்படி இல்லை. அது ஒரு பக்கம் போயிருந்தான், நீ தேவனுக்கு பயந்து தேவனை சரியானபடி. ஆனால் அந்த மாதிரி பயத்தில் நீ வந்து தேவனைக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்கிறாரு. இந்த சங்கீதம் 100 கூட அப்படியே படிச்சிருங்க பாப்பா. ஒரு 6 வசனம் இருக்குது, படிங்க. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமாம். இங்கே எங்கே அழிஞ்சு போயிடும் பயந்துக்கிட்டு வர சொல்கிறாரா? எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்க, துதிங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்க. ஏன்? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். நல்லவருங்க, கிருபை உள்ளவருங்க. அவர் என் தேவனுங்க, அவர் என்னை உண்டாக்கினவருங்க. அவருக்கு முன்பாக நான் முழங்கால் படியிடும்படி நான் போவேனுங்க. இங்கே எங்கே பயம் இருக்குது? இங்கே தேவனுடைய பக்தி இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே தேவன் மேல் இருக்கிற ஆசை, வாஞ்சை இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, என் குடும்பம் அழிஞ்சு போயிடும், என் பிள்ளைங்க செத்து போயிடுவாங்க, நான் ஒருத்தியாவது நான் சர்ச்சுக்கு போயிட்டு, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கும் ஆண்டவருக்கு உள்ள ஒரு லிங்க்கு, அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த உறவு முறை, அது ரொம்ப புனிதமானது. அல்லேலூயா. அது ஏதோ ஒரு பயத்தை வச்சு நீ வரலைன்னா உன்னை கொண்டுருவேன் அப்படி சொல்லி உன்னை கூப்பிட்டாரு, அப்படியே கூப்பிட்றாரு. அப்படிப்பட்ட எண்ணத்தில் நீ வந்திருந்தால், ஆண்டவரே நான் அந்த மாதிரி எண்ணத்தில் நீ வரமாட்டேன், நான் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னதி முன் நான் வருவேன். ஏனென்றால் அவர் என்னை உண்டாக்கினார், அவர் மேய்ச்சலின் ஆடுகள் நான், அவருடைய ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறபடியினால் எங்களுக்கு அவர்தான் மேய்ப்பர். அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடு மாதிரி வெளியே சுத்த மாட்டேன், என் மேய்ப்பரிடத்திலே நான் அடங்கி இருப்பேன். அல்லேலூயா. ஆவலாய் போகிறேன், எனக்கு நல்ல மேய்ப்பர் அவர். கர்த்தர் நல்லவரும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார், அதனால நான் அவரை தேடுகிறேன். இப்படி ஆராதிக்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்படி ஆராதிச்சு என் சன்னதி முன்ன வாங்க அப்படி சொல்கிறாரு. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அதே மாதிரி சங்கீதம் 37:4 சொல்லுது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை பட்டப்பகலைப் போலவும் உன் நியாயத்தை வெளிச்சத்தை போலவும் பிரகாசிக்க பண்ணுவார். படிச்சிடலாமா அதையே? சங்கீதம் 37:4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். சோத்திரம். இப்படி தான் ஆண்டவர் வர சொல்கிறார். பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டு அப்புறம் அவெல்லாம் இப்படி நல்லா இருக்கிறா, இவன் நல்லா இருக்கிறா, அப்படியெல்லாம் வரக்கூடாது.
நீ வந்துகிட்டு இரு. உன் நீதியை கர்த்தர் ஒரு நாள் வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. உன் நியாயத்தை ஒரு நாள் பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். நீ விரும்புகிற காரியம் அனைத்தையும், உன் வேண்டுதல் அனைத்தையும் கர்த்தர் தருவார். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் வா. அல்லேலூயா. ஆமாம், பயந்து வா அப்படின்னு சொல்ல, கர்த்தரிடத்தில் எப்படி வா? மனமகிழ்ச்சியாய் வா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமே. அதே மாதிரி தான் கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்படி செய்யணும்? உற்சாக மனதுடனே கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அந்த வசனம் படிமா. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். கொடுக்கறதுல கூட பயம். கொடுக்கலைன்னா கையில் இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிருமே அப்படிங்கிற பயத்தில் கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கறது எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு உறவு. அல்லேலூயா. அவரிடத்துல வாங்கினேன், அவருக்கு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? அப்போ தாவீது என்ன செய்தார்? அப்படி தான் தேவனுக்கு கொடுத்து மகா பெரிய கோடீஸ்வரராய் தேவன் அவரை விளங்க பண்ணினார். இல்லைங்களா? இப்போ லூக்கா 6:38 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி நன்றாய் அளந்து மடியில் உங்களுக்கு போடுவார்கள். அப்படி செய்வார். நீங்கள் கொடுக்கும்போது உற்சாகமாக கொடுக்கணும். ஐயோயோ போச்சே, போக போகுது, எல்லாம் போக போகுது இல்லை, நான் கொடுத்து ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. நான் கொஞ்சமாக கொடுக்குறேன், ஆனால் இதெல்லாம் எனக்கு நிறைய வரப்போகுது. இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மனசோடு நம்ம கொடுத்தோம்னா நாம் என்ன செய்யலை? விசனமாய் அல்ல, சங்கடமாய் அல்ல, சந்தோஷமாய் கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏங்கிட்ட அப்படி தான் நீங்கள் வரணும், அப்படி தான் நீங்கள் காணிக்க கொடுக்கணும், அப்படி தான் இருப்பதை நான் விரும்புகிறேன். அதே மாதிரி நீதிமொழிகள் 3:9-10 சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்கள் ஆலையில் திராட்சை ரசம் நிரம்பி வழியும், களஞ்சியத்தில் தானியங்கள் புரண்டு ஓடும். அப்போ கர்த்தர் இங்கே எப்படி கொடுக்க சொல்கிறாரு? கனம் பண்ணும்படி முதல் தரமானதை எடுத்து உங்கள் தேவனாய கர்த்தருக்கு என்ன செய்ய? கனம். இது கர்த்தருக்கு நான் கொடுக்கும் கனம், மதிப்பு, மரியாதை. மரியாதை முதல் தரமானதை அவர் சொல்கிறாரு. என்னை பிதா என்கிறீர்கள், என்னை எஜமான் என்கிறீர்கள், என்னை ஆண்டவன் என்கிறீர்கள், அப்படியானால் என்னுடைய கனம் எங்கே? நீங்கள் எனக்கு பலி செலுத்த வரும்போது ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் குருடானதையும் பலவீனமானதையும் எடுத்து எனக்கு படைக்கிறீர்கள். உங்கள் அதிபதிகளில் யாராவது ஒருவனுக்கு அதை போய் கொடுத்து பாருங்க, அவன் ஏற்றுக்கொள்வானா பாரு. அப்படியானால் வானத்தின் பூமியை படைத்த கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடுங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேனே. முதல் தரத்துக்குரியவர் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேனே. எனக்கு கொண்டு வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட காணிக்கையை கொண்டு வருகிறீர்கள்? அப்போ கர்த்தருக்குரிய கணம், நான் கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கையில் பயம் அல்ல, கர்த்தருக்கு கொடுப்பதில் கணம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. அவரை எவ்வளவு மதிப்பாக வச்சுக்கிறனோ அந்த அளவுக்கு என்னை அவர் மதிப்பாக வச்சுக்குவார் இந்த பூமியில். அல்லேலூயா. அவர் என்ன மதிப்பு மரியாதையாக என்ன வச்சுக்குவார். ஆகவே சோத்திரம். இந்த பயந்து பயந்து ஜீவிக்கிறதை அவர் வெறுக்கிறார். அதான் இன்றைக்கி செய்தி. ஜீவிய காலம் எல்லாம் பயம் பயம் பயம். படிக்கிறீங்களா? எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் ஒரு ரீடிங் படுங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். அப்படியே 13-18 வரைக்கும் படிச்சு. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லியிருக்கு பார்ப்போம். இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் படிக்க. டைம் ஆயிடுச்சு, இது விளக்கி சொல்ல முடியல. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஜீவிய காலம் முழுவதிலும் ஒரு விசுவாசி பயந்து 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 ஜீவிச்சிட்டு இருந்தோமில்ல, அந்த பயத்தை என்ன செய்கிறார்? ஆணி வேரிலிருந்து பிடுங்கி வெளியே எடுக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வெளியே போடுகிறார். ஆகவே சோத்திரம். அந்த மரணத்தின் அதிபதியான பிசாசானவனை அந்த பொய்யும் புரட்டும் சொல்லி தேவனுடைய வார்த்தையை விட்டு சூழ்நிலைகளால் சந்தர்ப்பங்களால் நமக்கு பயங்காட்டி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி பாவம் செய்ய வச்சு நம்ம தேவனை விட்டு விலகி பயத்திலேயே வாழ்ந்து சாகிறது வைக்கிறது தான் இந்த பிசாசுடைய வேலை. அது அவனுடைய தந்திரம். ஆகவே சோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவிதம் செய்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அவர் தாமே நம்மை போலவே, அவர் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையது போலவே அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் பூமியில் வந்து நமக்காக அந்த மரணத்தை சுமந்தபடியினால் மரண பயத்தை அவர் எடுத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவா. ஆமீன். சோத்திரம். நீதிக்காக மரிக்க, உண்மைக்காக மரிக்க, பரிசுத்தத்துக்காக மரிக்க, கீழ்ப்படிதல் உண்மைக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். நாம் பாவிகள், ஆனால் அவர் பாவமே செய்யலை. நமக்காக பாவமில்லாத ஆட்டுக்குட்டி மரித்தது. ஆகவே இது எங்கே நம்மை வழிநடத்துது என்றால், இந்த உலகத்தில் நாமும் குற்றமற்ற ஜீவியம் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். நீதி உள்ள ஜீவியம் செய்ய முடியும் என்பதைக்காக தேவன் நமக்காக ஜீவித்து காட்டினார். ஒருவேளை நீங்கள் தவறு செய்கிறவர்களாக இருந்தால் கூட பூமியில் ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு எல்லா சோதனையின் நடுவில் நடந்து அவர் ஜெயம் பெற்றதுனால சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்க, வெற்றி கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்டிப்பாக தருவார். ஆகவே நீங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பயந்து பிசாசுகிட்ட போகிறத விட, பயந்து நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்கிட்டு இருக்கிறத விட, நீங்கள் பயந்து கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி நீங்கள் வேறு விதமாக ஒரு பக்தியின் வேஷம் தரித்துக்கிட்டு பொய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறத விட, நீங்கள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் இரத்தத்தினால தைரியமாக கிருபாசனத்துக்கு முன்னாடி வாங்கன்னு அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் தைரியமாக கிருபாசனத்துக்கு முன்னாடி வாங்க. உங்களுக்காக அவர் சோதிக்கப்பட்டு அவர் தானே எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். ஆகவே சோத்திரம். அவருடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தைரியமாய் முன்னாடி வந்து, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த பாவ வழியில் போக மாட்டேன், இனிமேல் நான் நீதியாய் நடக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். வார்த்தைக்கு வந்துருங்க. நீங்கள் எங்கே வந்துருங்க? தேவனுடைய வார்த்தைக்குள் வந்து விடுங்கள். அதான் முக்கியம். ஆகவே சோத்திரம். வார்த்தை நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தையும் படிச்சுடுங்க. இப்போ சோத்திரம். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். பயத்தினால் வாழ்ந்தால், பிசாசு கொண்டு வரும் பயத்தினால் வாழ்ந்தால் நாம் எல்லாரும் அழிந்து விடுவோம். தேவனுடைய வார்த்தையினால் வாழ்ந்தால் நாம் எல்லாரும் பிழைத்து கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? சிம்பிளான லாஜிக், அவ்வளோதான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், அதில் 2லிருந்து 4 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அது மேன்மை, அதான் உங்களுக்கு கிருபையை சமாதானத்தை கொண்டு வரும். அது படிங்க. 2லிருந்து 4 வரைக்கும். முதல்ல, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமாம், மகா அருமையான வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா?
அதான் மறைஞ்சிருது அப்படியே. அதை கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். மகா மேன்மையான வாக்கு தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்குது. எதுக்கு? அவருடைய திவ்ய சுபாவம் உடையவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம்னா குறைவில்லாத ஒரு தெய்வீக சுபாவம், பழுதற்று அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு அழகாக இருக்குது. அதில் அவ்வளவு திவ்ய சுபாவம், தெய்வீகம் இருக்குது. அந்த தெய்வீக சுபாவத்திற்குள்ளே நம்மை கொண்டு போவது எது என்று சொன்னால் அவருடைய மகா மேன்மையான வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வாக்கு தத்தங்கள், வசனங்கள், அவர் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அவைகளை எடுத்து அவைகளை விசுவாசித்து நடந்து விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாம், நமக்கு முன்னோடியாக இருந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசத்தை எடுத்து அதில் வல்லவராக திகழ்ந்தான். அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நேராக திருப்புங்க. அதில் 3ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுது. 3ஆம் வசனத்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிமா. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இங்கே நேராக இங்கே தான் கொண்டு வராரு. நீங்கள் இந்த மகா மேன்மையான வாக்கு தத்தங்களை, தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு பயம் வருதா, வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க. வாக்கு தத்தங்களை வைத்து என்ன செய்யுங்க? அதை விசுவாசித்து பயத்தை புறமே தள்ளுங்க. வாக்கு தத்தம், தேவனுடைய வாக்கு தத்தம் நமக்கு என்ன கொடுக்கும்? வார்த்தை என்ன கொடுக்கும்? விசுவாசத்தை கொடுக்கும். இங்கே சொல்லிக்கிறது விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும். தைரியம் என்னது கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும். ஞானம் இச்சை அடக்கத்தை கொடுக்கும். இச்சை அடக்கம் பொறுமையை கொடுக்கும். பொறுமை தேவ பக்தியை கொடுக்கும். தேவ பக்தி சகோதர சிநேகத்தை கொடுக்கும். சகோதர சிநேகம் அன்பை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நீங்கள் தைரியத்தை உண்டு பண்ண முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தை இப்படி இருக்கிறபடியினால் நான் பயப்பட மாட்டேன். இப்போ உதாரணமாக வியாதி இருக்குது, டாக்டர் சொல்லுவாங்க மரிச்சு போயிடுவேன்னு. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். கடன் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகளை நீ மூழ்கி போயிடுவ. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். உன் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், உனக்கு ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகும், உன் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற மகனாய் மகளாய் மாறுவாய். நீ கடன் வாங்க மாட்டாய். இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அப்படி வாக்கு தத்தங்கள் எடுக்கும்போது நம்முடைய மனசில் இருக்கிற பயத்தை கொன்றும். இல்லைன்னா வறுமை, நாளைக்கு என்ன பண்ணுறது, எதிர்காலத்தை குறித்து பயம், இப்படி பயம் நம்மை பிடித்து கொள்ளும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தில் நீங்கள் இருங்க. அது உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். தைரியம் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். ஞானம் தான் உங்களுக்கு இச்சை அடக்கத்தை கொடுக்கும். இச்சை அடக்கம் தான் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கும். பொறுமை தான் தேவ பக்தியை கொடுக்கும். தேவ பக்தி சகோதர சிநேகத்தை கொடுக்கும். சகோதர சிநேகம் தான் அன்பை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுமாமா. இப்படி நீங்கள் ஜீவித்தால் கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். இந்த தேவனுடைய வாக்குத்தத்தை தூக்கி அப்படி போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் தேவனை அப்படியே வளைச்சி அடித்து இழுத்து பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அதுக்கு தான் சொல்லுது கடைசி வசனம், இதையெல்லாம் இல்லாமல் ஜீவிக்கிறவன் எவனோ அவன் அவன் எப்படி இருக்கிறான்? குருடனாக இருக்கிறான். கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அவனுக்கு தேவனுடைய வழி தெரியாது. அவன்
சும்மா அலைஞ்சு திரிகிறவன் தான். அதை படிச்சுட்டு கடைசி வசனத்தை மட்டும் படி. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அவ்வளோதான். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வசனத்தோடு முயற்சி செய்யணும். அல்லையிலே சொல்லுங்க. ஒரு வசனம் அழகாக சொல்லுது, நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களோடு முயற்சி செய்யணும். போன வாரத்தில் இந்த வாக்குத்தத்த ஜெபம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பண்ணினேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஸ்தோத்திரம், நீங்களே என்ன செய்யுங்க, பயத்தை நீக்குகிற, தைரியத்தை கொடுக்குற, தைரியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை போட்டு உங்கள் மனசில் என்னென்ன வசனம் வருதோ ஒரு 4 வசனத்தை எழுதி பாருங்களேன். சுகம்னு எழுதி ஒரு 4 வாக்குத்தத்த வசனங்களை எழுதுங்களேன் பார்ப்போம். அந்த மாதிரி செத்து போயிடுவோன்னு பயத்திலே இருப்பீங்கள, நீங்கள் தீர்க்காயுசு நீடிய வாழ்வு என்கின்ற ஒரு தலைப்பை போட்டு அதில் ஒரு 4 வசனத்தை எழுதி பாருங்களேன். கடன் பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, இதில் நீங்கள் செத்து போயிடுவோம், வறுமையில் போயிடுவோம், தரித்திரம் இறஞ்சிடும்னு சொல்லுதில்ல, இதை மீறி தேவ வாக்குத்தத்தம் இருக்குதுல்ல, அதில் ஒரு 4 வசனத்தை நீங்கள் ஒரு ஆசீர்வாதம்னு போட்டு எழுதுங்களே பார்ப்போம். அதுக்கு வசனம் இருக்கா இல்லையா? நான் சொல்கிறேன், அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நம்ம சகோதரி போன வாரத்தில் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க என்கிட்ட, பாஸ்டர் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நம்பி இந்த வாக்குத்தத்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணாவே ஒரு யானை பலம் வந்துடும். நல்லா இருந்தது, மனசு சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 வாரம் சர்ச்சுக்கு வர முடியல, ஸ்கூல் வச்சிடுறாங்க, அதனால் வர முடியல. ஆனால் அந்த சமயத்தில் இந்த யூடியூப்பில் சில செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து பேசிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு பிரயோஜனமற்றதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியே ஒரு தைரியம் அப்படியே இழந்து அந்த சகோதரி மனசே விட்டுட்டேன். ஐயா எனக்கு ரொம்ப மனசு கவலையாயிருச்சு, இந்த வாக்குகள்லாம் ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் என் வாழ்க்கையில் நிறைவேறுமே, நான் நல்லா இருப்பேன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த வாக்கெல்லாம் நீ வந்து அறிக்கை பண்ணுறது, இதை விசுவாசித்து இதை நீ அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டாரே. அதனால தான் வேதம் சொல்லுது, பிரசங்கியில் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நம்பாதிருங்கள் என்று எழுதியிருக்குது. சொப்பனம் வந்தால் கூட எல்லா சொப்பனத்தையும் நம்பாத. தொல்லையினால் கூட சொப்பனம் வரும். கள்ள தீர்க்கதரிசிங்க, சரியானபடி கர்த்தரை அறியாதவனுங்க என்ன செய்வானுங்க, பைபிளே பூரா விசுவாசிகளின் தகப்பன் வாக்கு தத்தங்களை நம்பி தான் கானானை சுதந்தரித்தான், அவன் சந்ததி சுதந்தரிச்சது. இன்னைக்கு வரைக்கும் விசுவாசம்தான் மேன்மை பாராட்டப்படுகிறது. ஆகவே வாக்கு தத்தங்கள் தான் காணக்கூடாததா இருக்குது, ஆனால் நம்பக்கூடியதா இருப்பது வாக்கு தத்தம். அலையிலே சொல்லுவாமா, காணவே முடியல, சுகத்தை காண முடியல, ஆனால் சுகம் வரும், சுகம் வந்துருச்சுன்னு சொல்லுது. காணவே முடியல, காணான் உன்னுடையதுன்னு சொல்லுது. நம்பப்படுவதுடைய உறுதி, ஆனால் காணப்படாத நிச்சயம், அதான் விசுவாசம். இதுவே பொய்ன்னு ஒருத்தன் சொல்கிறான், அந்த புள்ள மனசுல இருந்து எல்லாமே அப்படியே உடஞ்சிருச்சு. அப்புறம் என்கிட்ட வந்தாங்க, நான் அவங்களுக்கு ஒரு வசனம் சொன்னேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. அதை 19 எப்படிமா? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு நிச்சயமாக இருக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். அல்ல அந்த 23ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் உறுதியாயிருக்க கடவோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அறிக்கை பண்ணுறதுல உறுதியாக இருங்க.
அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதை பொய்யில் எவனாவது சொல்கிறான்னா நம்பாதீங்க. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசுவாசி வந்து சொன்னாங்க, ஐயா நான் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுற தேவ பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வா எத்தனை மணியில் ஜெபம் பண்ண? 3, 4, 5 அடேப்பா 3 மணி நேரம். என்ன வசனத்தில் ஜெபிச்ச? என்ன வசனத்தில் ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்டார். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்குது அந்த அம்மா. ஆனால் என்ன வசனம், என்ன வாக்கு தத்துவம், எதை வைத்து ஜெபித்தாய் அப்படின்னு கேட்டால் முழின்னு முழிக்குது, ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் ஜெபமே வேஸ்ட்டு. 3 மணி நேரம் செஞ்ச உன் ஜெபம் வேஸ்ட்டு. ஆகவே இவைகளை விட்டு, இந்த வாக்கு தத்தங்களை விட்டு ஜெபிக்கிற ஜெபம் கண் சொருகி போன குருடர்களுடைய ஜெபம். அதில் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் இந்த விசுவாசம், தைரியம், விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்களின் மகாமேன்மையான அந்த வாக்கு தத்தங்களின் வழியாக நீங்கள் பிடித்து ஜெபம் பண்ணி கொண்டு வரும்போது, அதை நம்பிக்கொண்டு இருக்கும்போது, இந்த நம்பிக்கையை உடைக்க வருகிற எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா, ஜெயிப்பீங்க. கர்த்தர் சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லுவீர்கள். சொன்னால் அப்படியே ஆகும். யார் சொல்லுவா? விசுவாசம் உள்ளவன் தான் சொல்லுவான், தைரியம் உள்ளவன் தான் சொல்லுவான், தேவ வசனத்தை வார்த்தையின்படி வாழ்கிறவன் தான் சொல்லுவான். பிசாசுக்குள்ள இருக்கிறவன் சொல்லுவானா? அதாவது பிசாசுடைய பயத்தில் இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். பிரச்சனைகளை கண்டால் தைரியமாய் பேசும்படியான ஒரு உந்துதல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு அந்த தைரியம் எதில் வரும்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிற நமக்கு தைரியம் உண்டாகும். நம்ம பேச முடியும். நம்மால் தயவுசெய்து உள்வாங்கி கொள்ளுங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உள்வாங்கி கொள்ளுங்க. இது நல்ல செய்தி. யாருமே இது மாதிரியெல்லாம் சொல்லிக் எனக்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து யாருமே எனக்கு இது மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ரொம்ப நேரம் ஜெபம், ரொம்ப நேரம் முட்டி, ரொம்ப நேரம் அழுகை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, இதில் தான் பக்தி, வைராக்கியம், ஆவி, அபிஷேகம், வாக்குத்தத்த வசனத்துலலாம் நான் வாழவே இல்லை. நான் அன்னையிலேருந்து வாழ்ந்திருந்தேன்னா இன்றைக்கி என்னை கையிலேயே பிடிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா, எங்கேயோ போயிருப்பேன். அப்போ ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு பயத்திலேயே ஜீவிய காலம் முழுவதும் ஏதோ ஒரு பயத்திலேயே நானும் வாழ்ந்துக்கிட்டு விசுவாசிகளையும் பயத்திலேயே கொண்டு வந்துட்டேன். பாவத்தில் பயமுறுத்திக்கிட்டு அப்படியே பயத்திலேயே வாழ்ந்துட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கஷ்டம் வந்துடும், தீமை வந்துடும், பிள்ளைகளை அழிஞ்சு போயிடுவாங்க. அவிசுவாச பயம், பிசாசு கொண்டு வருகிற எல்லா பில்லி சூனியம் பயம், வியாதி குறித்த பயம், பாவ சாபத்தை குறித்த பயம், பணம் இல்லையே என்கின்ற பயம், செத்து விடுவோமே என்ற பயம், குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், தேசத்தை பற்றின பயம், தேசம் கூட இப்படி கிடக்குதேன்னு பயம். அறிவான தேவ பிள்ளைகளை எல்லாத்தையும் வாக்கு தத்துவத்தை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டா தைரியம் வந்துடும். இல்லையே சொல்லாமா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம அப்படி வாழ்ந்து பழகுவோம். அந்த பிள்ளைகளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, செய்தியில் ஒரு வல்லமை இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா சத்தமாக. ஆமே. பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா. ஆமேன், ஆமேன். சோத்திரம் நிச்சயமாக இருக்குது. இந்த பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.